எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர் வு. என்ன சொல்லுங்க. இத கொஞ்சம் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா, சி ரேங்க் டஞ்சன்ல 6 ரேங்கர்ஸ கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல இருந்து டி ரேங்க் அப்புறம் இ ரேங்க் மட்டும் தான் சர்வைவ் ஆயிருக்காங்க. அவங்க தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. இது எப்பவும் நடக்கிறது தான். அவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி அந்த பாஸ காலி பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. டி ரேங்க் ஹண்டர் ஜின் ஹோ ரொம்ப விலை உயர்ந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணிருக்காரு. ஒருவேளை அது மூலமா நமக்கு எனக்கு இது ஒரு பிரச்சனையா தெரியல. உங்களால நிச்சயமா இதை கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். இன்னொரு ஹண்டர் வந்து ரீசெண்டா நடந்த டபுள் டஞ்சன் சம்பவத்துல இருந்து தப்பிச்சவரு. அவரோட பேரு சங் ஜின் வு. சன் ஜின் வூவா? அது மட்டும் இல்ல. இறந்து போன 6 ஹண்டர்ஸ்ல அதுல ஒருத்தர டங் சக்குன்னு சொல்றாங்க. பிரபலமான டங்ஸோவோட தம்பி டங்ஸக்கா? இந்த விஷயம் எதுக்கு என்கிட்ட வந்திருக்குன்னு புரியுது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ வந்துட்டியா? ஏ, எனக்கு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஃப்ரைட் சிக்கன்லாம் இருக்கு. இன்னைக்கு நாள் நல்லா போச்சா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்னால அத உறுதியா சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவுகளையும் மத்த செலவுகளையும் பார்த்துக்க முடியும். இவன் பொதுவாவே காசெல்லாம் அவ்வளவா செலவு பண்ண மாட்டான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நாள் உனக்கு எப்படி போச்சு? ம். ரைட பத்தி கேட்டேன். உனக்கு ஒரு நல்ல பே கிடைச்சிருக்கும்ல? உன்னை பார்க்கும்போது பெருசா அடிபட்ட மாதிரி தெரியல. அப்ப உன் கூட்டாளிங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க போல. அது வந்து ஆமா. அப்ப அந்த கெட்டவங்களை அழிக்கிறது உனக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஆமா, ஈஸியா தான் இருந்துச்சு. அந்த நேரம் வரும்போது நான் என்னோட பலத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் நான் நேரம் வரும்போது கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. ஒருவேளை அந்த நேரத்தில் நான் எதுவும் செய்யாமல் அப்படியே அமைதியாக விட்டுருந்தா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காலி பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இந்த லெவலிங் அப்பால தான் நான் தைரியசாலியாக இருக்கேனா? ஜின்வு, என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் சேஞ்சை வாங்காமல் வந்துட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, வாங்கிட்டு வந்துட்டேன். ஆ, நீ உண்மையிலேயே என்ன பயமுறுத்திட்ட. இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் எப்படியாவது இன்னும் ஸ்ட்ராங் ஆகி உயிரோட இருந்து என் ஃபேமிலியை பார்த்துக்கணும். இப்போ அதுதான் எனக்கு முக்கியம். திரும்ப இந்த மாதிரி நிலைமை வந்தாலும் அதை கடந்து வருவேன். என்ன இது? என்ன ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்? டீடாக்ஸிங்கா? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்குள்ள எழுந்திரிச்சிட்ட? மொத்தமா நானே சாப்பிட்டுருவேன். சாப்பிடு, ஆனால் திரும்பவும் குண்டாயிட்டேன்னு வருத்தப்படக்கூடாது. எவ்வளோ குடிச்சாலும் போதை ஏற மாட்டேங்குது. சிஸ்டம்ல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி தான் ஆல்கஹாலை குறைக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் தானா? இது ஒரு பிளெஸிங்கா? ஹெல்த் அண்ட் லாஞ்சிவிட்டி. டாக்ஸிக் அண்ட் அப்நார்மல் கண்டிஷன்ஸை டிசேபிள் பண்ணி ரீஜென்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுமா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் டபுள் டஞ்சன்ல எனக்கு கிடைச்ச ரிவார்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் நான் எதையும் செக் பண்ணாமல் விட்டுட்டேன். காணாம போன என்னோட கையும் காலும் எப்படி திரும்ப வந்துச்சுன்னு இப்பதான் புரியுது. நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்கு. ஜின்வு, உனக்கு யாரோ யூ ஜின்ஹோன்றவங்க கால் பண்ணிருக்காங்க. சரி, நான் வரேன். நீ அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு இருக்க. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயம் உன்னை பாத்துக்க மாட்டேன். உங்களை இப்படி வர வச்சதுக்கு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. நாம திரும்பவும் மீட் பண்ணுவோம்னு நான் நினைக்கல. எனக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உன்னோட எசன்ஸ் ஸ்டோன்ஸோடைய பங்கு எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ அங்க நடந்ததை வெளியே யாருக்கும் சொல்லல. அவங்க நம்மள கொல்ல வந்ததால தான் நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது தற்காப்பு தானே. சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. பாஸ், நான் ஒரு ஸ்ட்ரைக் டீம் ஏற்படுத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் பசங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ண எனக்கு நேரம் இல்லை. ஒரு 20 இல்ல ஒரு 19 ரைட்ஸ். என்ன 19 ரைட்ஸா? நீ கில்டு மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறியா? தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க ப்ளீஸ்.
சரி சொல்லு. சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கில்ட் மாஸ்டர் உரிமம் பெறணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் நினைக்கிறது நல்லபடியா நடக்கணும்னா குறைஞ்சபட்சம் 20 ரைடையாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கணும். நான் அன்னைக்கு வந்ததுதான் என்னோட முதல் ரைடு. என் குடும்ப நிறுவனத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன். அதனால எழுத்து தேர்வுல பிரச்சனை இருக்காது. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனருடைய 2வது பையன் தானே நீ? எங்க குடும்ப கம்பெனிக்காக நான் கில்ட் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா கில்ட ஒன்னா இணைக்கணும்னு ஆசைப்படுறாரு. யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கில்டு வேணுமா? ஆமா. டஞ்சன் எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் அதை அந்த அளவுக்கு நியாயப்படுத்தும். எசன் ஸ்டோன்ஸும் மனா கிறிஸ்டல்ஸும் ஐஸ்பர்கோடைய டிப் மட்டும்தான். ஹையர் ரேங்க்டு மேஜிக் பீஸ்டோடைய சடலங்களுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. எல்லா டஞ்சன்ஸ்குள்ளேயும் அதுக்கேற்ற பண மதிப்பு இருக்கு. கம்பெனியோட பெனிஃபிட்டுக்காக டஞ்சன்ஸை கிளியரா வச்சுக்க ஹண்டர்ஸை பயன்படுத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா அது நல்ல பிசினஸ் மாடலா இருக்கும். நீங்க சரியா சொன்னீங்க. எங்க அப்பா ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் கிட்ட தான் கில்ட் மாஸ்டரா இருக்கணும். என் சகோதரன் அதை கமாண்ட் பண்றவனா இருக்கணும். மொத்தத்துல ஒரு கில்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். என்ன எஸ் ரேங்கா? ஆனா இந்த நாட்டிலேயே வெறும் 7 பேர் தான் இருக்காங்க. உண்மைதான். அதோட கில்டோட இணைக்கப்படாத பெங்கியூ ஹண்டர் ஏற்கனவே ரிட்டையர் ஆயிட்டாரு. இன்னொரு கில்டுல இருந்து ஹண்டர் எடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரா? என்ன கேட்டா அது நல்ல யோசனை இல்லைன்னு சொல்லுவேன். நீங்க ஹண்ட் பண்றவங்க கடைசியில உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க. என் சகோதரனுக்கு எதுவும் தெரியாது. அதனால அவன் கில்ட் மாஸ்டர் ஆக முடியாது. சோ அதுக்கு தேவைப்படுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீ கத்துக்கிட்டு உன் பிரதரோட இடத்துக்கு வர பாக்குறியா? பாஸ், நீங்க தொடர்ந்து ரைட் பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்கு உதவி தேவைப்படும். நீங்க அந்த பவரை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. உயர்தர வரிசையில இருக்கிறவரை ஜெயிக்கிறத விட ஒரு இ ரேங்க் ஹண்டர் கூட போராடி ஜெயிச்சா அதை நினைச்சு எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பாஸ் ஒரு பி ரேங்க் மாதிரி பலமானவர். இல்ல அதை விட பலமானவர். இந்த விஷயத்துக்கு தப்பானவரை தேர்ந்தெடுக்கிறத விட இவரே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்தாங்க. இந்த பில்டிங் தான் கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்க போகுது. இப்ப இதோட சந்தை மதிப்பு 3000 கோடியா இருக்கு. இந்த 19 ரைட்ஸுக்கு பதிலா நான் உங்களுக்கு இதை ஆஃபர் பண்றேன். 19 சீராங் ரேட்ஸ்க்கு 3000 கோடியா? ஒரு காலத்துல இந்த மாதிரி ஆஃபர்ஸ்க்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னால தனியாவே லெவலப் ஆக முடியும். இது நிறைய விஷயங்களை மாத்துது. நான் தொடர்ந்து இதே மாதிரி முன்னேறிட்டே போனா கண்டிப்பா ஒரு நாள் எஸ் ரேங்கர் ஆக முடியும். இல்ல, என்னால அதையும் தாண்டி இன்னும் முன்னேறி போக முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 3000 கோடி ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. ஏன்னா மற்றவங்களோட வேலை செய்யும் போது ரிஸ்க் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் லெவலப் ஆகிட்டே போகும்போது எனக்குள்ள வர மாற்றம் எப்படி இருக்கணும்னு தெரியாது. என்னை மன்னிச்சிரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க என் கூட சேர்ந்து வேலை பார்த்தா நான் உங்க ரகசியத்தை கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன். எனக்கு அந்த 2 சர்வைவர்ஸ் உடைய டீடைல்ஸ் வேணும். அவங்கள பத்தின விவரங்களை கொண்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு மிஸ்டர் டாங். என் தம்பி கொலை செய்யப்பட்டிருக்கான். அத பத்தி பேசதான் நான் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. இந்தாங்க சார். லாரா, வெளிநாட்டுல நான் ஒருத்தரை கொண்டுட்டா என்ன ஆகும்? என்ன சொல்றீங்க? வேட்டையாடுற குற்றங்களுக்காக நாடு கடத்தல் ஒப்பந்தம் போடுற முக்கியமான நாடா இருந்தா நீங்க அந்த விசாரணைய ஃபேஸ் பண்ணணும். ஒருவேளை அப்படி இல்லனா நீங்க வழக்கு விசாரணைக்காக வீட்டுக்கு அனுப்பப்படுவீங்க. அப்ப அந்த கேஸ்ல உங்க தண்டனையை குறைக்கிறதுக்காக நீங்க வேணா போராடலாம். என்னோட ஸ்கெடியூலை சேஞ்ச் பண்ணணும். திடீர் மாற்றங்கள் கில்டு வியாபாரத்தை சீர்குலைக்க வாய்ப்பு இருக்கு சார். நான் எத்தனை நாளைக்கு ஸ்கெடியூல் போட்டிருக்கேன்? வரப்போற காலம் வரைக்கும். அதுக்காக காத்திருக்கலாம். பின் பாயிண்ட் பண்ணி வைங்க. ரொம்ப நல்ல விஷயம் சார். இதை நான் ஸ்கெடியூல்ல ஆட் பண்ணி வைக்கிறேன். யூ ஜின் ஹோ டி ரேங்க் ஹண்டர், சங் ஜின் வூ இ ரேங்க் ஹண்டர். நான் டைம் கொடுக்கிற வரைக்கும் தான் உங்களால உயிரோடு இருக்க முடியும். இவ்வளவு பயங்கரமான எக்ஸசைஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. எதுவுமே பண்ணாம படிச்சுட்டு மட்டும் இருந்தா நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியாது. இதெல்லாம் நீ சிக்கன் சாப்பிட பண்ணலையே.
ஹே, ஒருவேளை நம்ம கிட்ட 3000 கோடி இருந்தா அதை வச்சு என்ன பண்ணுவ? எங்க இருந்து வர போகுது? சும்மா தான் கேட்டேன். கொஞ்சம் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுட்டு பேலன்ஸையும் காலேஜ் செலவுக்கு வச்சுப்பேன். அப்புறம் ம், சேமிச்சு வைப்பேன். நடைமுறைக்கு அது பயன்படுமான்னு எனக்கு தெரியல. ம், நான் ஒத்துக்கிறேன். என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சு கூட பார்க்காத. ஏய் ஜின்வோ, நில்லு, நானும் வரேன். அவன் ஈராங்கோ இல்லையோ மொத்தத்துல ஒரு ஹண்டர். எஸ். ஒரு நிமிஷம். நோ, 11 கிலோமீட்டர்ஸா? நான் கோலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் இது ஏன் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கு? இது இன்னும் எந்த அளவுக்கு ஹையா போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜின்வோ, ஒரு வழியா நான் உன்னை பிடிச்சிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட போறேன். ஏய், நான் கோலை டபுளா முடிச்சதும் இது கட் ஆயிடுது. மற்றதும் செக் பண்ணி பார்க்கணும். என்ன இது ஒன்றும் புரியல. டெய்லி குவெஸ்ட் சீக்ரெட் குவெஸ்டா மாறிடுச்சா? எஸ். என்னது சாய்ஸ் ஆஃப் ரேண்டம் லூட் பாக்ஸஸா? சரி, நான் பிளஸ்டு ரேண்டம் லூட் பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னொரு சாவியா? த டெமன்ஸ் கேசல். அக்விசிஷன் டிஃபிகல்ட்டி எஸ்ஸா? சக்தி வாய்ந்த மேஜிக்கை வச்சு எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். எலிக்சர் ஆஃப் லைஃப். அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபால எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதை குணப்படுத்த முடியும்னா அப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த அக்விசிஷன் டிஃபிகல்ட்டி டஞ்சன் லெவலோட மேட்ச் ஆச்சுன்னா அப்போ அது எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு வழிகாட்டும். அப்படி நடந்தா ஜேஜு ஐலாண்ட்ல நடந்த மாதிரி யாராவது தோத்து போன எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் எனக்காக அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த லெவல்ல ஏற்படுற ஆபத்துக்களை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் பலமும் இருக்குமா? எனக்கு பயமா இல்லைன்னு என்னால பொய் சொல்ல முடியாது. ஒருவேளை அது ரொம்ப ஆபத்தானதா இருந்தா இன்ஸ்டன்ஸ் டஞ்சன்ல நான் பாதுகாத்த இந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனை பயன்படுத்துவேன். நான் விட்டு கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிடும். நான் இன்னும் பலசாலியா ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு லெவலப் ஆகணும். இங்க கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். என்ன நடந்தாலும் சரி, நான் இங்க சாக மாட்டேன். எந்த சேதமும் ஏற்படல. டைட்டில் இருந்து எனக்கு கிடைச்ச போனஸ் எஃபெக்ட்ஸாலையும் அதை எதுவும் செய்ய முடியல. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். வார்னிங்கா? ஒரே ஒரு தாக்குதலால என் லைஃப்ல 1/3 குறைஞ்சிருச்சு.
எபிலிட்டிஸ் டபுள் ஆக போகுதா? ரொம்ப வேகமா. அதுக்குள்ள பாதி காலி ஆயிடுச்சு. எனக்கு வேற வழி இல்ல. டோட்டல் ரிகவரி. இது வேலை செய்யுது. எனக்கு வார்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் சாகாம இருக்கணும் தான் அது எனக்கு ஆபத்தை பத்தி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் ஒரு பிளேயர். நான் தேவையில்லாம யோசிக்கிறேன். கண்டிப்பா இது சாதாரண ரீஅவேக்னிங்கா இருக்க முடியாது. என்னால அதோட கோபத்தை இன்னும் 3 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடிஞ்சா முடியாது. அது ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். இதைத்தான் பயன்படுத்தணும். நான் இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அது இன்னும் தாக்குச்சுன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும். ஸ்டோர். நான் இதை எப்படி மறந்தேன்? என்ன, ஒரு பீஸ் 300? சரி, 3 எடுத்துக்கிறேன். ஒரு 100 ஒரு பகுதியை மட்டும்தான் குணமாக்குது. கண்டிப்பா இது பத்தாது. விஷமா? நீ அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு இருக்க. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது. நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். ஓகே. என்னால முடியும். எனக்கு எதுவும் ஆகாது. அதோட ஸ்கில் எஃபெக்ட் இப்ப குறைஞ்சிருச்சு. மறுபடியும் ஏதோ கிடைச்சிருக்கு. இன்னொரு சாவியா?
ஒருவேளை இது அந்த சர்வரஸ் பாதுகாத்துட்டு இருந்த அந்த கேட்டா இருக்குமோ? ஓ, இப்போ என்ன? எலிக்சர் ஆஃப் லைஃப் உடைய ஃபார்முலாவா? நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது உதவியா இருந்துச்சு. இந்த நிலைமையில நான் கேசலுக்குள்ள போனா கண்டிப்பா இறந்துருவேன். ஆனா கண்டிப்பா நான் சீக்கிரமே திரும்ப வருவேன். காத்துக்கிட்டே இரு.